அனைவருக்கும் வணக்கம். இது யுகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வரோங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தியும் அனலைஸ் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். எப்படி போட்டுட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போட்டுட்டு இருக்கோம். கடந்த வருஷம் ஒவ்வொரு கல்லூரியும் கவுன்சிலிங்ல இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல எவ்வளவு இடங்கள் ஃபில் ஆச்சு? எத்தன இடங்கள் ஃபில் ஆச்சு? அதுபோக எந்த ரவுண்ட்ல ஃபில் ஆச்சு? இந்த ஒரு அனலைசிஸ் மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லூரிய எந்த கட் ஆஃப் வாங்குன மாணவர்கள் எந்த கல்லூரியில சேர்ந்தாங்க அப்படிங்கிற தகவல்கள் ஈஸியா தெரிய வருதுங்க. அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, கோவை, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தியும், சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தியும் வீடியோஸ் போட்டிருந்தோம். அத பார்த்துட்டு நெறைய மாணவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, "சார் சென்னைன்னா நீங்க சென்னை மட்டும் போட்டிருக்கீங்க. ஆக்சுவலா சென்னைங்கிறது சென்னை, கோயம்புத்தூர், திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது தான் சென்னையில இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ். அப்ப நீங்க அந்த ரிலேட்டட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கக்கூடிய காலேஜஸ் பத்தி போடுங்கன்னு சொல்றப்ப, நம்ம இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நான் எந்த விஷயத்த பத்தி பேச போறேன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி பேச போறேன். ஆக்சுவலா இது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னாலுமே இது எல்லாமே சென்னை பேஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்ங்கிற கேட்டகரியில வரக்கூடிய கல்லூரி தான். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுல காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட பொறுத்தவரைக்கும் நமக்கு மொத்தம் 20 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. அந்த 20 இன்ஜினியரிங் காலேஜஸும் போன வருஷம் கவுன்சிலிங்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போங்க. இந்த 20 கல்லூரிகள்ல நான் இது லிஸ்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆர்டர்லாம் இல்ல. ஜஸ்ட் நான் காலேஜ் போர்ட பேஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கல்லூரி 1026 யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். நம்மளுக்கு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். இந்த கல்லூரியை பொறுத்தவரைக்கும் 2010ல ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ். நமக்கு 5 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 244 சீட்ஸ் கவுன்சிலிங்க்கு. அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லாம் முடிஞ்சு ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங்க்கு 244 சீட் குடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 41 மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. மெயினா எங்க சேர்ந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் 193 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட 80% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது செகண்ட் ரவுண்ட்ல தான் ஃபுல் ஆயிருச்சுங்க. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 7 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு சீட்டும் சொல்லி டோட்டலா கவுன்சிலிங்ல 99.2% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபுல் ஆயிருக்கு. இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லூரியில செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமா சேர்ந்திருக்கிறாங்க. அப்ப செகண்ட் ரவுண்ட் மாணவர்கள் சேரக்கூடிய தகுதியில இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 1140 ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. 2011ல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 6 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 361 சீட்டு. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா 49 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா, ஒரு 13% பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மெயின் எங்க சேர்ந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் 263 சீட்டு. ஒரு 73% ஆஃப் சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 37 சீட்னு சொல்லி டோட்டலா கவுன்சிலிங்ல 97% சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஓரளவுக்கு செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகப்படியா சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 1203 மெட்ராஸ் இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை, காஞ்சிபுரம்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா 6 கோர்ஸ் வச்சிருக்காங்க. மொத்தம் 326 சீட்டு. இவங்க நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் தான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வரலைன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எந்த சீட்டு ஃபுல் ஆகல. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 81 சீட்டு, தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 97 சீட்டு, ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 69 சீட்னு சொல்லி மொத்தம் ஒரு 75% சீட்ஸ் ஃபுல் ஆயிருக்கு. 3 ரவுண்ட்லயுமே ஓரளவுக்கு சீட்ஸ் ஃபுல் ஆயிருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. சரிங்களா? அடுத்த கல்லூரி 1207 கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மாவட்டம். 2001ல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 8 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 298 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு ஒரே ஒரு சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 74 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல தான் இவங்களுக்கு அதிகபட்சமா 200 சீட்டு. தென் ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 2 சீட்னு சொல்லி டோட்டலா கவுன்சிலிங்ல ஒரு 93% சீட்ஸ் ஃபுல் ஆயிருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. இதுல நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த கல்லூரியில தேர்ட் ரவுண்ட்ல மாணவர்கள் அதிகமா தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வருதுங்க. அடுத்த கல்லூரி 1209 பல்லவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், காஞ்சிபுரம். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோங்கிற பட்சத்துல 1997ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 6 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 338 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எந்த சீட்டும் ஃபுல் ஆகல. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 6 சீட்டு, தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 30 சீட்டு, ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 3 சீட்னு சொல்லி மொத்தமே கவுன்சிலிங்ல 11.5 12% சீட்ஸ் தான் ஃபுல் ஆயிருக்கு. இந்த கல்லூரி எப்படி இருக்குங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். அடுத்த கல்லூரி 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மாவட்டம். 1997ல ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 19 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 1578 சீட்டு. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டும் 1209 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. அதாவது 77% சீட்ஸ்ங்கிறது ஃபுல் ஆயிருக்கு.
செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 344 சீட், ஒரு 22% சீட்ஸ் ஃபுல்லா இருக்கு. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 1576 இடங்கள் ஃபில் ஆகி 99.9% ஆஃப் சீட்ஸ் ஃபுல்லா இருக்கு. ஸோ இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமா தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 1212 ராஜீவ் காந்தி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம். 2001வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 7 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 249 சீட்டு. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாருங்க ஒருத்தர் எடுத்திருக்கிறாரு. செகண்ட் ரவுண்ட்ல 28 பேர். மெயினா தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 67 பேர் எடுத்திருக்கிறாங்க. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 29 பேர் எடுத்திருக்காங்க. இந்த கல்லூரியில 50% இடங்கள் ஃபுல்லா இருக்கு. ஒரு தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்து 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம். 2001வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 10 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 971 சீட்டு. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 700 சீட்டு ஃபுல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 72% சீட்ஸ் ஃபுல்லா இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 234 சீட்டு ஃபுல்லா இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 37 சீட்னு சொல்லி 100% ஆஃப் சீட்ஸ் கவுன்சிலிங் நிரம்பி இருக்குது. இதுல மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா வந்து பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம். சரிங்களா? 1985ல் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 12 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் கவுன்சிலிங்க்கு 628 சீட்டு கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 382 சீட்டு ஃபுல்லா இருக்குங்க. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு 61% சீட்ஸ் ஃபுல்லா இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 206 சீட் ஃபுல்லா இருக்கு. அதாவது ஒரு 33% சீட்ஸ் ஃபுல்லா இருக்குங்க. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 19 சீட்னு சொல்லி மொத்தம் கவுன்சிலிங்ல 96.7% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபுல்லா இருக்கு. இதுல நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமா தேர்ந்தெடுத்திருக்காங்க. செகண்ட் ரவுண்ட்லயும் கொஞ்சம் மாணவர்களுக்கு சீட் இருந்திருக்கிறது நம்மளுக்கு தெரிய வருதுங்க. அடுத்த கல்லூரி 1222 பிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம். 2002வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 9 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 326 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எந்த சீட்டும் ஃபுல் ஆகல. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 10 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல தான் இவங்களுக்கு எத்தனை சீட் ஃபுல் ஆயிருக்குன்னா 82 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 28 சீட்டு ஃபுல் ஆயிருக்கு. டோட்டலா கவுன்சிலிங்ல இவங்களுக்கு 36.8% இடங்கள் நிரம்பி இருக்கு. ஸோ இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஓரளவுக்கு தேர்ட் ரவுண்ட் அண்ட் ஃபோர்த் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் சேரக்கூடிய கல்லூரியா வந்து தெரிய வருதுங்க. அடுத்த கல்லூரி 1226 பிடி லீ செங்கல்வராய நாயக்கர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், காஞ்சிபுரம். 2001ல் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 6 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 312 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 5 பேர் சேர்ந்திருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் 127 பேர், தேர்ட் ரவுண்ட் 107 பேர். ரெண்டுலயுமே ஒரு 40% சீட்ஸ் சேர்ந்து ஃபுல்லா இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 14 சீட்னு சொல்லி மொத்தம் 81% சீட்ஸ் ஃபுல்லா இருக்கு. செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் செகண்ட் ரவுண்ட்ல கடைசி கேட்டகரியும், தேர்ட் ரவுண்ட்ல ஸ்டார்டிங் கேட்டகரியில இருக்கக்கூடிய மாணவர்களும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 1230 அப்பல்லோ இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம். 2007ல் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 7 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்த கவுன்சிலிங்க்கு 211 சீட் கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எந்த சீட்டும் ஃபுல் ஆகல. செகண்ட் ரவுண்ட் 17 பேர் எடுத்திருக்காங்க. மெயின் தேர்ட் ரவுண்ட் ஒரு 84 பேர் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. கவுன்சிலிங்ல 52% சீட்ஸ்ங்கிறது ஃபுல்லா இருக்கு. என்ன கல்லூரின்னு பாத்தீங்கன்னா, அப்பல்லோ இன்ஜினியரிங் காலேஜ், காஞ்சிபுரம். அடுத்த கல்லூரி 1233 ஆதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, காஞ்சிபுரம். மொத்தம் 2008ல் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 6 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 375 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 2 பேர் எடுத்திருக்காங்க. செகண்ட் ரவுண்ட் ஒரு 67 பேர். மெயினா எங்க ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேர்ட் ரவுண்ட் ஒரு 223 பேர் எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60% சீட்ஸ் தேர்ட் ரவுண்ட்ல ஃபுல்லா இருக்கு. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 24 பேர் எடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலா கவுன்சிலிங்ல 84% சீட்ஸ் நிரம்பி இருக்கு. இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜா பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 1235 ஜெய் மாதாஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், காஞ்சிபுரம். 2008ல் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 6 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 230 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எந்த சீட்டும் எடுக்கல. செகண்ட் ரவுண்ட் எந்த சீட்டும் போகல. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 6 பேர், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 10 பேர் தான் எடுத்திருக்கிறாங்க. மொத்தமே கவுன்சிலிங்ல 7% ஆஃப் சீட்ஸ் தான் ஃபுல்லா இருக்கு. ஸோ இது மூலமாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் எப்படி இந்த கல்லூரி இருக்குங்கிறது. அடுத்த கல்லூரி 1325 சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம். ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 2008ல் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 6 கோர்ஸ் நடத்துறாங்க. 460 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாருங்க 4 பேர் சேர்ந்திருக்காங்க. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 40% சீட்ஸ் 187 சீட்ஸ் ஃபுல்லா இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல 255 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. ஒரு 55% ஆஃப் சீட்ஸ்.
டோட்டலா 97.2% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபுல்லா இருக்குங்க. மெயின்லி உங்களுக்கு வந்து தேர்ட் ரவுண்ட்ல அதிகமா ஃபுல்லா இருக்கு. செகண்ட் ரவுண்ட்லயும் ஓரளவுக்கு ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இது மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்ன ரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்திருக்காங்கங்கிறது. அடுத்த கல்லூரி 1333 சிக்ஸா இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ். ப்ரீவியஸா விஐ இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த கல்லூரி பெயர் இருந்துச்சுங்க. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 6 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 194 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யாரும் எடுக்கல, செகண்ட் ரவுண்ட் யாரும் எடுக்கல, தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 23 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 13 சீட்டு ஃபுல்லா இருக்கு. டோட்டலா 19% சீட்ஸ்ங்கிறது ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இது மூலமா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் எந்த ரேஞ்சஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் பேஸ்டு காலேஜ். ஸோ இதை வந்து நான் சும்மா ஒரு ஜென்ரலா லிஸ்ட்டுக்காக வச்சிருக்கேன். அடுத்த கல்லூரி 1413 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம். 2010வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. மொத்தம் 12 கோர்ஸ் வச்சிருக்காங்க. 528 சீட்டுங்க. ஸோ இந்த 528 சீட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 24 சீட்டு மட்டும் தான் ஃபுல்லா இருக்கு. ஒரு 4.5% ஆஃப் சீட்ஸ் ஃபுல்லா இருக்குங்க. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 346 சீட். ஒரு எவ்வளவு சதவீத சீட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க இதுல 65% ஆஃப் சீட் செகண்ட் ரவுண்ட்ல ஃபுல்லா இருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல 134 சீட். ஒரு 25% சீட்ஸ் ஃபுல்லா இருக்கு. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 5 சீட்னு சொல்லி மொத்தம் 96.4% ஆஃப் சீட்ஸ் ஃபுல்லா இருக்கு. ஸோ இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியில ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வருதுங்க. அடுத்த கல்லூரி 1432 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, காஞ்சிபுரம். ஸோ 2008வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 9 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 867 சீட்டு. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 695 சீட் ஃபுல்லா இருக்கு. அதாவது நமக்கு வந்து 80% சீட்ஸ் ஃபுல்லா இருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 151 சீட் ஃபுல்லா இருக்கு. அது ஒரு 17% வச்சுக்கிட்டோம்னா டோட்டலா கவுன்சிலிங்ல 99.9% ஜஸ்ட் ஒரே ஒரு சீட்டு ஃபுல் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அடுத்து 1517 திருமலை இன்ஜினியரிங் காலேஜ், காஞ்சிபுரம். 1999 ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. 8 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 298 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யாரும் எடுக்கல. செகண்ட் ரவுண்ட் ஒரு 11 பேர். தேர்ட் ரவுண்ட்ல தான் இவங்களுக்கு 116 பேர் எடுத்திருக்காங்க. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 44 பேர். ஸோ இது மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் அதிகமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. கவுன்சிலிங்ல டோட்டலா 57.4% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபுல்லா இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் கடந்த வருஷம் கவுன்சிலிங்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, எந்த ரவுண்ட்ல எவ்வளவு சீட்ஸ் ஃபுல் ஆச்சு, எந்த ரவுண்ட் மாணவர்கள் எந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓவரால் டேட்டாங்க. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான கல்லூரிகளை சேரணுமோ அந்த மாதிரி கல்லூரிகளை சேர்ந்துக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸான தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.